ஹாய் காய்ஸ், இது ஹிரன்ஸ் மாம் சேனல். இந்த வீக்கெண்ட் vlogல நாங்க ஒரு பிளான் போட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா இந்த டேயோட ஸ்டார்டிங்ல எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. மார்னிங் காலையில லேட்டா எழுந்திரிச்சு நல்ல டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு என் பைக்கை சர்வீஸ் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆக்சுவலா இந்த பைக் வாங்கி 1 மந்த் ஆச்சு. போன வீக்கே சர்வீஸ் விட வேண்டியது, ஆனா நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த வீக்காவது கண்டிப்பா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோரூம்க்கு கிளம்பி வந்தோம். இந்த ஷோரூமை நாங்க ரீச் பண்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு. வர்றதுக்குள்ள செம்ம டிராபிக். வரதராஜா தியேட்டருக்கு முன்னாலேயே ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த டிராபிக். நாங்க ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு, இல்ல யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க முன்னாடி, அந்த மாதிரி ஏதோ நமக்கு மூவ் ஆகி முன்னாடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி மெதுவா வந்துட்டு இருந்தோம். வண்டியை சர்வீஸ்க்கு விடும்போது அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டாலின் வராங்க, அதனாலதான் வண்டி ஃபுல்லா இங்க ஜாம் ஆகி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் ரிட்டர்ன் போகும்போதுதான் ஃபுல்லா கட் அவுட்டா இருந்துச்சு. நல்லா போய் பார்த்தாதான் தெரியுது, இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்டியிருக்காங்க. என்னோட ஆஃபீஸ் மெப்ஸ் தான். முன்னாடிலாம் இந்த ஏரியாவுக்கு தான் வருவேன். இவ்ளோ டிராஃபிக் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த ரோட்ல ஆக்சுவலா ரொம்ப நாளாவே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இது ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எனக்கு தெரியல. பாலிடிக்ஸ்ல எனக்கு இவங்கள தான் பிடிக்கும், அவங்கள தான் பிடிக்கும். அதனால எனக்கு பிடிச்சவங்க பண்ணாதான் அது நல்லது, அவங்க பண்ணா அது நல்லது கிடையாது. அந்த மாதிரிலாம் மைண்ட் தாட் வச்சுக்க கூடாது. யாரு பண்ணா என்ன, நல்லது நல்லது தானே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஏரியால நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. ஆனாலும் இப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியால கிடையாது. ஸோ இது வந்தது நல்லதுதான். ஆனா இன்னைக்கு டே ஃபுல் டிராஃபிக்லயே போயிடுச்சு. நாங்க ஏதோ ரோடு காலியா கிடக்கு, நம்ம ஜாலியா போயிட்டு வந்துடலாம், 20 மினிட்ஸ் தான் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு வந்தோம். அது பார்த்தா ஃபுல் டிராஃபிக்ல 1 ஹவர் 1.5 ஹவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போய் கறி கடைக்கெல்லாம் போய் இதெல்லாம் வேலைக்கு ஆகுறது இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம வர்ற வழியில செம்ம ஹீட்டு. அதனால போய் ஒரு இளநீ குடிச்சிட்டு கிரணுமே கேட்டுட்டே இருந்தான். அதனால போய் இளநீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் போகும்போது நம்ம வேணா யோசிக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனோம். சர்வீஸ்க்கு பைக்கு விடும்போது 2 பைக்ல போயிருந்தோம். ஸோ நான் ஒரு பைக்கு, இவங்க 2 பேரும் ஒரு பைக்ல வந்தாங்க. இந்த டிராபிக்ல ஹிரன் என்ன பார்த்துட்டு இறங்கி என்கிட்ட என் பைக்ல ஏறி வந்துட்டான். கொண்டு போய் சர்வீஸ் ஈவினிங்ல கொடுத்துருவான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல லேட் பண்றான். நான் மண்டே ஈவினிங் தான் தருவேன்னு சொல்லிட்டான். 2 நாள் சும்மா தான் இருக்கும், பரவாயில்லையா அப்படி கேட்டுதான் உள்ளேயே அனுப்பிச்சான். அதனால ரிட்டர்ன் வரும்போது நாங்க எல்லாருமே அந்த பெப்லயே வந்துட்டோம். இந்த பெப்பு ரொம்ப தூரம் போனா ஆஃப் ஆயிடுது. அதனாலதான் இந்த பைக் வாங்கியிருந்தோம். சரின்னு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அங்கங்க ஒருத்தர் நிப்பாட்டி போக்கிமான் விளையாண்டுட்டு இருந்தாருங்க. எப்பா இந்த வெயில்ல அங்கங்க நிப்பாட்டி ஏன்பா இந்த மாதிரி விளையாடுறீங்கன்னு கேட்டா, 30 போக்கிமான் பிடிக்கணுமா, அதுல 29 பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஒண்ணு பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதையும் பிடிச்சு அதை நான் எப்படி எவால்வ் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இவ்வளோண்டு இருந்த கராத்தே கிட்டு ஏதோ கராத்தே மாஸ்டர் ஆயிடுச்சுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அரிசி காலி ஆயிடுச்சு இட்லிக்கு. அதனால போய் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா நல்லா ஆர்டர் பண்ணி வச்சிருந்தாரு. பாம் ஷோர்ல ஆர்டர் பண்ணியிருந்தோமா. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் மந்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை ஓபன் பண்ணி ஒவ்வொரு திங்ஸா எடுக்கும்போது நான் ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, இதோட இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மந்தி பாக்ஸை தவிர மத்த எல்லா குட்டி பாக்ஸும் சாலட் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கும் மேல இன்னொன்னு ஒயிட் கலர்ல இருந்துச்சு, அது மயோனைஸ். இதை தாண்டி இதுல வேற எதுவுமே இல்லை. இந்த ஃபிஷ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இந்த ஃபிஷ் இல்லைன்னா இந்த மந்தி சாப்பிடவே முடியாது, அப்படிதான் இருந்துச்சு. இவ்வளவு காசு போட்டு வாங்கி உப்பு உரப்பே இல்லாம ஒரு புலாவ் சாப்பிட்ட மாதிரி ஆயிருச்சு. ஆனா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம், என் பையன் நல்லா சாப்பிட்டாங்க, காரமே சொல்லல. அவன் சாப்பிட்டதுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நைட்டாவது ஒரு நல்ல ஃபுட்டு வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, பன்னீர் பட்டர் மசாலா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர்லாம் வீட்லயே இருந்துச்சு, பட்டர் ஃப்ரெஷ்ஷா ஃபுல் பட்டர் வாங்கி வச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டுடலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஆனா சப்பாத்தி எங்க வீட்டுல அடிக்கடிலாம் செய்யவே மாட்டோம். காலையில அவசர அவசரமா செய்வோம். அந்த ரைஸு குழம்பு கூட்டு அதெல்லாம் கூட நான் செஞ்சிருவேன். இந்த சப்பாத்தியை போட்டு காலையில உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்க கதை நமக்கு ஆகவே ஆகாது. லேட் பண்ணிடுவேன். அதனாலயே மேக்சிமம் சப்பாத்தி வீக்கெண்டு இல்லைன்னா நைட்டு அந்த மாதிரிதான் சப்பாத்தி செய்யறதெல்லாம். வீட்டுல ஒரு பொடி பையன் இருக்கானே, அவனை காணோம். அவன் எங்க போயிருக்கான்னா, ஃபர்ஸ்ட் அவன் கீழ் வீட்டு பையனை கூப்பிட்டு மேல ஒரே ஆட்டம். வீட்டையே கலக்கி எடுத்துட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து. அப்புறமேட்டி வாடா எங்க வீட்டுக்கு போய் விளாடலான்னு சொல்லி அவங்க பாட்டியும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவனும் போய் அங்க போய் ஆட போயிட்டான். அவன் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வாசல்லயே உட்கார்ந்து இருந்து வெயிட் பண்ணி இவர் மேல கூட்டிட்டு வந்தாரு. அதுக்குள்ள இவங்க தாத்தா பொங்கல் கொண்டு வந்திருந்தாங்க, கோயில்ல இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல்னா கிரணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க தாத்தா கொண்டு வந்தாங்க. ஆனா அவரை பார்த்தான்னா வீட்டுக்கு விட மாட்டான். அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவான். அதுக்காகவே கீழேயே நின்னு பொங்கல் கொடுத்து விட்டுட்டு
அவரு கிளம்பிட்டாரு. இப்ப சப்பாத்திக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சப்பாத்தி கூட நல்லாவே போட்டுருவாங்க. ஆனா அந்த பூரிலாம் வந்து எனக்கு சுடவும் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலுமே மேக்ஸிமம் சுட்டு பழகுறது கிடையாது. ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல அந்த பூரிய எண்ணெய்க்குள்ள போடும்போது ஏதோ அணுகுண்டு மாரி தூக்கி போட்டேன். அந்த எண்ணெய் ஃபுல்லா அப்படியே கைக்கு வந்துருச்சு. அத வச்சு ரொம்ப நாள் வந்து ரத்தம் வந்துச்சு, திருப்பி பெருசாச்சு, திருப்பி ரத்தம் வந்துச்சு. இதுல ஹிரண் வேற இருப்பானா, அவன் கைய வச்சு அத நசுக்கிருவான். திருப்பி வலிக்குதேன்னு கத்திக்கிட்டு திரிவேன். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அவ்வளவும் பட்டதுக்கு அப்புறம் திருப்பி பூரியா அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சுட்டு அது சுடுறது கிடையாது. சின்ன வயசுல அடிபட்டுச்சுன்னா நம்ம அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து காயத்துக்கு மருந்து போடுறது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்மள வந்து சரி பண்ணி அனுப்பிச்சுருவாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம தான் வந்து ஒரு குட்டி பையன பார்த்துக்கிற வேண்டியதா இருக்கு. வீட்டையும் நம்ம தான் பார்க்கணும். இப்ப இதுல போயிட்டு எனக்கு கையில காயம் இருக்கு, கால்ல காயம் இருக்கு, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வேலைய வேற யாரு பார்க்கறது? அதனாலேயே காயம் எதுவும் பட்டுச்சுன்னா கஷ்டம் தான். அதனால நம்மள நம்ம ப்ரையாரிடைஸ் பண்றதே கிடையாது. நெறைய விஷயங்கள் இது நடக்குது. இத நானுமே மாத்த முடியல. அதனால மேக்ஸிமம் இந்த மாரி அடிபடுறத நம்ம தவிர்த்துறது நல்லது. ஆனா எனக்கு வந்து பூரி, வடை எல்லாமே வந்து இப்போ செய்ய தெரியும். எப்படின்னா, எங்க அத்தை வீட்ல வந்து செஞ்சு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்பம்போது நானும் போய் நின்னு பார்த்துட்டுறது. அப்புறம் நீனும் போடுறியான்னு கேட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி போட்டா கரெக்ட்டா வரும் அப்படின்ட்டு. அந்த மாரிலாம் போட்டா கரெக்ட்டா வரும். அதனால போடலாம் தெரியும். ஆனா வந்து வீக்லி பேசிஸ்லயோ, இல்ல டெய்லி பேசிஸ்லயோ வந்து வீட்ல செய்றது கிடையாது. ஆயில் நெறைய ஊத்தி அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து குக்கிங்கே பண்ணல ஆஃப்டர்நூன். ஆனா எப்படி இவ்ளோ டயர்ட் ஆகுதுன்னு மட்டும் தான் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வீட்ட ஃபுல்லா கிளீன் பண்றதுலயே நேரம் போயிருது. இந்த ஒரு காமெடில சொல்லுவாங்கல்ல, "ஒண்ணு தூங்குற, இல்ல தூர்வார்ற." அதே மாதிரி ஒண்ணு தூங்கிருவேன் டயர்ட் ஆயிருச்சுன்னா, அப்படி இல்லன்னா இருக்கிற வேலை எல்லாத்தையும் உருட்டுறது தான் எனக்கு வேல. எவ்வளவுதான் இந்த வீட்ட கிளீன் பண்ணாலும், திருப்பி ஒரே ஒருத்தன் தான் காரணம். அப்படியே திருப்பி வீட்ட தலைகீழ திருப்பி போட்டுருவான். ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு கிளீன் பண்ணோனே வந்து பாப்பேன், வீடு ரொம்ப தலைகீழா இருக்கும். "இதுக்காடா இவ்ளோ கஷ்டப்பட்ட?" அப்படின்ற மாரி ஆயி போயிரும். இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்தன் ஊடால இந்த கேப் விட்டாலும் விட்டோம். இவனுக்கு மட்டும் வசதியா போச்சுங்க. வர்றான், அந்த மாவு கீவ ஒரு தடவ வாங்கிட்டு போனான். அதுக்கப்புறமேட்டி இந்த டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தானே, இத பூரா எடுத்துட்டு போய் நான் சமையல் செய்றேன்னு சட்டியோட திரியிறான். அநியாயம் பண்ணாங்க. இதுக்கு நடுவுல இந்த சப்பாத்திய போட்டு நான் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். இந்த ஹிரனுக்கு வந்து சப்பாத்தி, கோதுமை தோசை இதெல்லாம் பிடிக்கும். அதனால நம்ம சப்பாத்தி செஞ்சு குடுத்தோம்னா, மேல கொஞ்சம் பட்டர் வச்சு குடுத்தோம்னா, பட்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நானுமே இந்த சப்பாத்தி சுடும்போது மேல கொஞ்சம் பட்டர தேய்ச்சு தேய்ச்சு தான் சுட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.